ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் ஹரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் 11, 12. பதம் 11. நாமதேயானி குர்வந்தி ஸ்தானானி ச நராபுவி துர்கேதி பத்ரகாளி தே விஜயா வைஷ்ணவீதி ச. வைஷ்ணவி ச. பதம் 12. குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி ச மாயா நாராயணி ச ஈசானி சாரதேதி அம்பிகேதி ச. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நாமதேயானி வெவ்வேறு நாமங்களை குர்வந்தி அளிப்பார்கள், ஸ்தானானி வெவ்வேறு இடங்களில், ச மேலும், நரா பௌதீக சுகபோகங்களில் ஆர்வமுள்ளவர்கள், புவி பூமியில், துர்கா இதி துர்கை என்ற பெயர், பத்ரகாளி பத்ரகாளி என்னும் பெயர், விஜயா விஜயா என்னும் பெயர், வைஷ்ணவி இதி வைஷ்ணவி என்ற பெயர், ச மேலும், குமுதா குமுதா என்ற பெயர், சண்டிகா சண்டிகா என்னும் பெயர், கிருஷ்ணா கிருஷ்ணா என்னும் பெயர், மாதவி மாதவி என்னும் பெயர், கன்யகா இதி கன்யகா அல்லது கன்யாகுமாரி என்னும் பெயர், ச மேலும், மாயா மாயா என்னும் பெயர், நாராயணி நாராயணி என்னும் பெயர், ஈசானி ஈசானி என்னும் பெயர், சாரதா சாரதா என்னும் பெயர், இது இவ்வாறாக, அம்பிகா அம்பிகா என்னும் பெயர், இது கூட, ச மேலும். டிரான்ஸ்லேஷன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறி மாயாதேவியை ஆசீர்வதித்தார். பூமியிலுள்ள வெவ்வேறு இடங்களில் துர்கை, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்யகா, கன்யாகுமாரி, மாயா, நாராயணி, ஈசானி, சாரதா மற்றும் அம்பிகா முதலான வெவ்வேறு நாமங்களை மக்கள் உனக்கு சூட்டுவார்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது சக்தியும் ஒரே சமயத்தில் தோன்றியதால் மக்கள் சாக்தர்கள் மற்றும் வைஷ்ணவர்கள் என இரு பிரிவினராக பிரிந்துள்ளனர். சில சமயங்களில் அவர்களுக்கிடையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதுண்டு. முக்கியமாக பௌதீக சுகபோகங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் சாக்தர்களாகவும், பரமபதம் என்னும் ஆன்மீக முக்தியை அடைவதில் ஆவல் உள்ளவர்கள் வைஷ்ணவர்களாகவும் உள்ளனர். பொதுவாக மக்கள் பௌதீக சுகபோகங்களில் ஆர்வம் கொண்டிருப்பதால் அவர்கள் பரமபுருஷ பகவானின் சக்தியான மாயாதேவியின் வழிபாட்டில் ஸ்ரத்தை கொண்டுள்ளனர். ஆனால் வைஷ்ணவர்களோ தூய பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் அவர்கள் உச்சரிக்கும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஹரே என்னும் பரமபுருஷ பகவானின் சக்தி வழிபாட்டை சுட்டி காட்டுகிறது. வைஷ்ணவர் ஒருவர் பகவானை அவரது ஆன்மீக சக்தியுடன் வழிபடுவதற்குரிய வாய்ப்பை அளிக்கும்படி பகவானுடைய சக்தியிடம் வேண்டுகிறார். இவ்வாறாக வைஷ்ணவர்கள் ராதா கிருஷ்ணர், சீதா ராமர், லக்ஷ்மி நாராயணர் மற்றும் ருக்மணி துவாரகாதீசர் முதலான விக்கிரகங்களை வழிபடுகின்றனர். ஆனால் துர்கா சாக்தர்களோ பௌதீக சக்தியை வெவ்வேறு பெயர்களின் கீழ் வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் 11, 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.